ஜப்பான்ல இந்த மாரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை டிஸ்போஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாட்டிலோட கேப் போர்ஷனை ரிமூவ் பண்ணிடணும். அதை பிளாஸ்டிக் கேட்டகரியில் போட்டுறணும். அப்புறம் இந்த பாட்டிலில் இருக்கிற லேபிள் அதையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் பிளாஸ்டிக் கேட்டகரியில் போட்டுறணும். ரிமைனிங் இருக்கிற இந்த எம்டி பாட்டில் தான் நம்ம பெட் பாட்டில்ஸ் கேட்டகரியில் போடணும். அதுவும் உள்ள ஏதாவது ஜூஸ் கண்டென்ட் இருக்குன்னா அதனால அலசிட்டு அதுக்கப்புறமா டிஸ்போஸ் பண்ணணும். இந்த மவுத் போர்ஷனில் ஒரு சின்ன பிளாஸ்டிக் லேயர் இருக்குது, அதையுமே முடிஞ்சால் ரிமூவ் பண்ணலாம். அது முடியாத பட்சத்தில் நம்ம அப்படியே டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு கலெக்ஷன் மெத்தட் இருக்கும். எங்கள் ஏரியாவில் எவ்ரி டியூஸ்டே இந்த மாதிரி பெட் பாட்டில்ஸ் அண்ட் கிளாஸ் பாட்டில்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மார்னிங்கே கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 11 o'clock கிட்ட வந்து எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆல்ரெடி மில்க் பாட்டில் எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணலன்னா என்ன, யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் ஒழுங்காக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த குப்பை கவரை கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசலில் வச்சுட்டு ஒரு நோட்டீஸும் கொடுத்துட்டு போயிடுவாங்க, ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அதுவும் ரெக்வஸ்டிங் வேலை தான், நமக்கு ப்ளீஸ் ஃபாலோ அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிட்டு போவாங்க. இன்கேஸ் நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறீங்க, ஒரு வெண்டிங் மிஷினில் பாட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே பக்கத்துலேயே டஸ்ட்பின் கொடுத்துருப்பாங்க. நம்ம அங்கேயே நின்று குடிச்சிட்டு அந்த டஸ்ட்பினில் போட்டுட்டு வந்துடலாம். அப்போது நீங்கள் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபுல் பாட்டிலாகவே போட்டுக்கலாம். அதுக்கு நாள் வச்சு அவங்க ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிப்பாங்க எல்லாத்தையுமே. ஆனால் நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு குப்பையை டிஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா ரூல்ஸையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும். அந்த லேபிள், பெட் பாட்டில்ஸ், மூடி எல்லாமே பிளாஸ்டிக் கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஆனால் இது எல்லாத்தையுமே ரீசைக்கிள் பண்ணுற விதம் மாறுதுங்கிறனால அதை கலெக்ட் பண்ணுறதுமே வந்து செப்பரேட்டாக கலெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால தான் நம்ம பெட் பாட்டில்ஸ் தனியாகவும் பிளாஸ்டிக்ஸ் தனியாகவும் போடுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.